அனைவருக்கும் வணக்கம். மகனது சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. அதோட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டுருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இப்போது காவேரி குடும்பத்தை பழிவாங்கணும், காவேரி விஜயை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுபதியும் ராகினியும் பிளான் பண்ணாங்க. ஸோ வழக்கம் போல தான். ஸோ ஆரம்பத்தில் இந்த வில்லன் கோஷ்டிலாம் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் கடைசியில் அவங்க மண்ணை கோவாங்க இல்லையா, அதுதான் இவங்களுக்கும் ஆச்சு. ஸோ அந்த பசுபதி இப்போது மாட்டி ஜெயிலில் கழுத்து தின்னுட்டுருக்காரு. ஆனால் குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டல அப்படின்ற கதையா இப்போ பசுபதி பார்த்தீங்கன்னா, நான் வெளியே வந்துடுவேன், வெளியே வந்து உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சபதெல்லாம் போட்டிருக்காரு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. இந்த பசுபதியால் விஜய் ஜெயிலுக்கு போனதால் வெண்ணிலாவால் தான் இந்த விஜயை காப்பாற்ற முடியும் அப்படின்றதுக்காக காவேரி ஒரு முடிவெடுத்தாங்க. குழந்தை மேலே சத்தியம் பண்ணி, நீ விஜயை காப்பாற்றி கொடுத்த அப்படின்னா நான் விஜய் வாழ்க்கை விட்டு போயிடுறேன், உனக்கே விட்டு கொடுத்துறாம சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுபடி இப்போ காவேரியும் விஜய்கிட்ட இருந்து விலகணும் அப்படின்னு முடிவு பண்ணி விஜயை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நான் கொடைக்கானல் போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கும் போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் பார்த்திங்க அப்படின்னா காவேரிகிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் காவேரி விஜய்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இப்போ தான் அந்த நல்ல விஷயம் நடக்குது. வெண்ணிலா உணர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காவேரி சாதம் வந்தால் பரவாயில்ல, வயிற்றில் விஜயோட குழந்தைய சுமக்கிறா. அப்படி இருக்கும்பொழுது கூட எனக்காகவும் அவள் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காகவும் இப்போ விஜயை விட்டு போகிறா அப்படின்னா அவள் காதல் தான் உண்மையான காதல், நம்மளாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த டீலிங்கை பற்றி விஜய்கிட்டையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே விஜய்க்கு ஒரு பக்கம் செம்மையாக ஷாக் ஆகுது. உடனே விஜயும் வெண்ணிலாவும் இப்போ காவேரி தேடி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அங்கே காவேரி விஜயை பார்த்ததுமே எழுந்து போகும்பொழுது விஜய் காவேரியை திட்டி, என்னை விட்டு போகிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு காவேரி அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ காரில் இருந்து வெண்ணிலாவும் இறங்கி வராங்க. ஸோ காவேரிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அங்கே வெண்ணிலா, விஜயோட வாரிசை நீ வயிற்றில் சுமக்கிற, அப்படி இருந்தும் நான் கேட்டான்றதுக்காக சத்தியம் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய் பிரியறதுக்கும் நீ ரெடி ஆகிட்ட, உன் காதலுக்கு முன்னாடி என் காதலும் ஒன்றுமே இல்லை, நீயும் விஜய் தான் சேரணும் அப்படின்னு 2 பேரும் சேர்த்து வச்சுட்டு வெண்ணிலா அவங்க மாமா கூட திண்டுக்கல்ல கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் காவேரியும் விஜயும் கொடைக்கானல் போக போகிறாங்க. இனிமேல் என்ன, காவேரி விஜயோட டூயட் தான். ஸோ இந்த விஷயம் மெல்ல மெல்ல சாரதாக்கு அதுக்கும் போக போகுது. ஸோ சாரதாவுக்கு கொஞ்சம் கோபமாக இருந்தாலும் ஸோ வாழ்க்கை அவளோடது, அவளே அதை அக்செப்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டா, நாம ஏன் அதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் இவங்க வாழ்க்கைக்கு பச்சை கொடியை காட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே இருக்கிறது யமுனா தான். ஸோ நவீன் பண்ண நல்ல விஷயத்தை இப்போ யமுனா புரிஞ்சுப்பாங்க, மன்னிப்பும் கேட்க போகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் நவீனும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறாங்க.